நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், யாரும் தான் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவோ, இல்ல தன்னோட இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவோ, அடுத்தவங்க மேல பழி சுமத்தியோ, இல்ல அவங்க செய்யாத விஷயங்கள செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியோ, இல்ல செஞ்ச விஷயங்கள்ல குறைகள மட்டுமே கண்டுபிடிச்சோ, இல்ல அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த தான் செஞ்ச மாரி சொல்லியோ, அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா, காலமும், நேரமும் எப்பயுமே ஒருத்தருக்கு சாதகமாவே இருக்காது. அது மட்டும் இல்லாம சூழ்ச்சினாலயும், தந்திரத்தினாலயும் ஒரு விஷயத்த நம்ம அடையணும் அப்படின்னு நெனச்சோம்னா, அது எப்பயுமே நமக்கு நிலைக்காது. உதவி செய்றது அப்படின்றது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் யார் யாருக்கு உதவி செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற சில விஷயங்களையே சில நபர்கள் தான் நமக்கே சொல்லிக் குடுக்குறாங்க. ஏன்னா, நம்ம யாருக்கு பாவப்பட்டு உதவி செய்றோமோ, அவங்க தான் நம்மளையே படுகுழியில தள்ளுற மாரியான விஷயங்கள நமக்கு பின்னாடி இருந்து செஞ்சுட்ருக்காங்க. அதனால இந்த மாதிரி உதவியோட தரம் தெரியாத நபர்களுக்கும், நேர்மை இல்லாத நபர்களுக்கும் எப்பயுமே உதவியே செய்யக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம செய்ய போற உதவினால வருங்காலத்துல நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்படிப்பட்ட நபர்களுக்கும் நம்ம உதவி செய்யக்கூடாது. இது சுயநலம்லாம் கிடையாது. ஏன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது, நம்ம மட்டும் இல்ல, நம்மளோட குடும்பமும் தான் இதுல சேர்ந்து பாதிக்கப்படும். வாழ்க்கையில நம்ம சிந்திக்க வேண்டிய 2 விஷயங்கள். 1 ஒரு நபரோட வெளிப்பட தோற்றத்த பார்த்து, அந்த நபர் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாவே யூகிக்க கூடாது. ஏன்னா, யாருடைய வெளிப்பட தோற்றத்துக்கும், அவங்களோட குணநலன்களுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. 2 தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அது உங்க மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைய பொறுத்தது. ஆனா, தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ, மத்தவங்களுக்கோ எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறதோ, இல்ல தனக்கு தெரிஞ்சத விட கம்மியா தான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிச்சல் பட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி பார்க்காதீங்க. எதார்த்தத்த பழகிக்கோங்க. அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏன்னா, யார் வேணாலும், எப்ப வேணாலும் கீழ இருந்து மேலேயும், மேல இருந்து கீழயும் ஏன் ஒரே நாள்ல கூட மாறிருவாங்க. எனக்கா இந்த நிலைமை அப்படின்னு வாயடிச்செல்லாம் போகாதீங்க. உங்கள விட அவமானப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கை அப்படின்னா மாற்றங்கள் வரதான் செய்யும். நம்ம தான் மாற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாராகணும். சமநிலையா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். நம்ம பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா, இவன்லாம் எப்படி நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு 100 பேர் இருக்கத்தான் செய்றாங்க. அதனால நீங்க ஒரு விஷயத்த புதுசா செய்றீங்க. அதுவும் உங்களோட ஃபியூச்சர் சம்மந்தமான விஷயமா இருக்குது அப்படின்னும்போது, யாருக்கிட்டயும் எதுக்காகவும் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத முன்கூட்டியே சொல்லிறாதீங்க. ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம எடுத்து வைக்கிற அடி சறுக்குறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்குது. நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.